ஜிடிஎன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று மற்றொரு ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கிறோம். இன்று மே மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றும் நாம் வழமை போல முதலாவதாக யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளிவரும் உதயன் பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு அமைந்துள்ளது: வெளிநாடுகளின் குற்றச்சாட்டுக்களை ஆதரித்தால் உங்களுக்கு அழிவு வரும், தமிழர்களை எச்சரிக்கிறார் அமைச்சர் பாசில் ராஜபக்ச என்ற தலைப்பில் இன்றைய பிரதான செய்தியை உதயன் வெளியிட்டுள்ளது. வெளிநாடுகள் இலங்கை மீதும் சுமத்தும் குற்றச்சாட்டுகளுக்கு வெறும் டாலர்களுக்காக சுயநலங்களுக்காகவோ துணை போகாதீர்கள். அறிக்கைகள் விட்டோ வேறு வழியிலோ வெளிநாடுகளின் குற்றச்சாட்டுகளுக்கு ஆதரவு தெரிவித்தால் அது உங்கள் அழிவுக்கே வழிவகுக்கும் என்று தமிழர்களை எச்சரித்துள்ளார் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சரும் ஜனாதிபதியின் சகோதரருமான பாசில் ராஜபக்ச. ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் நியமித்த நிபுணர் குழுவின் அறிக்கை தொடர்பிலேயே அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். வடக்கில் மேலும் சில பகுதிகளில் நேற்று மீள்குடியேற்றம் இடம்பெற்றது. 9 கிராம சேகவர் பிரிவுகளில் 3000 குடும்பங்கள் குடியமர்த்தப்பட்டன. அமைச்சர்கள் பாசில் ராஜபக்ச, டக்ளஸ் தேவானந்தா, தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களான மாவை சேனாதிராஜா, இ சரவணபவன், அப்பத்துறை விநாயகமூர்த்தி, சி ஸ்ரீதரன் உட்பட அரசு தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் யாழ் மாநகர சபை முதல்வரும் இந்த மீள்குடியமர்வு உத்தியோகபூர்வ வைபவத்தில் கலந்து கொண்டனர். மக்களின் மீள்குடியமர்வுக்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் யாழ் அரசு அதிபர் இமல்டா சுகுமார் மேற்கொண்டிருந்தார். இங்கு உரையாற்றும் போதே அமைச்சர் பாசில் ராஜபக்ச மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இங்கு மேலும் உரையாற்றிய பாசில் ராஜபக்ச, நாட்டின் எந்த பகுதியிலும் பாதுகாப்பு வலயம் என்ற ஒன்று இல்லை. எதிரிகள் எவரும் இல்லாத காரணத்தால் ஒரே நாட்டில் எல்லோரும் ஒன்றுபட்டு வாழ்வதால் பாதுகாப்பு வலயத்திற்கு தேவை இல்லை எனவும் பாசில் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மீண்டும் எதிரிகளுக்கு இடமளிக்கும் வகையில் வெளிநாட்டு சக்திகளுக்கு ஊக்கமளிக்க கூடாது. வெளிநாட்டின் உதவியுடன் வந்த ஒப்பந்தத்தால் இந்த நாட்டில் சமாதானம் வரவில்லை. 30 வருடங்களின் பின்னர் படையினர் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டுத்தான் இந்த மண்ணை இன்று உங்களிடம் கையளித்துள்ளனர். இங்கு மீள்குடியமரும் மக்கள் வெளிநாடுகள் திணிக்கும் தவறான குற்றச்சாட்டுகளுக்கு துணை போக கூடாது எனவும் அது அழிவுக்கு வழி ஏற்படுத்தும் எனவும் அமைச்சர் பாசில் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். உதயன் பத்திரிகையின் மற்றொரு முக்கிய செய்தியாக ஐநாவின் போர்க்குற்ற அறிக்கை விவகாரம் தென்னாப்பிரிக்கா மீது பாய்கிறது இலங்கை என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. ஐநாவின் போர்க்குற்ற அறிக்கைக்கு ஆதரவாக ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் தென்னாப்பிரிக்காவின் ஆளும் கட்சி அறிக்கை வெளியிட்டுள்ள நிலையில் இலங்கை வெளிவிவகார அமைச்சின் கவனம் தென்னாப்பிரிக்கா மீது திரும்பியுள்ளது. ஆப்பிரிக்க தேசிய காங்கிரசின் அறிக்கையால் விசனம் அடைந்துள்ள இலங்கை வெளிவிவகார அமைச்சு போருக்கு பிந்திய நிலைமைகள் தொடர்பாக தென்னாப்பிரிக்காவுக்கு விளக்கம் அளிக்கும் நடவடிக்கையை எடுக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதேபோல ராஜதந்திர முனையில் ஏற்பட்டுள்ள இந்த அச்சுறுத்தலை சமாளிப்பதற்கு கூட்டுணைவான மூலோபாயம் ஒன்று தேவைப்படுவதாக இலங்கையின் மூத்த அமைச்சர் டி.யு. குணசேகர தெரிவித்துள்ளார். தாம் விரைவில் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரசுக்கு நிலைமைகளை விளக்குவோம் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். இதனிடையே தென்னாப்பிரிக்காவின் ஆளும் கட்சியான ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் வெளியிட்டுள்ள அறிக்கை தொடர்பாக இலங்கை வெளிவிவகார அமைச்சு தென்னாப்பிரிக்காவில் உள்ள தமது தூதுவர் டி. விஜயசிங்கவிடம் இருந்து விளக்க அறிக்கை ஒன்றை கோரியுள்ளது. இந்த அறிக்கையை தாம் எதிர்பார்த்துள்ளதாக வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்ததாகவும் உதயன் பத்திரிகையின் அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேவேளை மற்றொரு முக்கிய செய்தியாக போர்க்குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பு வழங்கி வருகிறது ஆஸ்திரேலியா. தமிழர் சீற்றம், அந்நாட்டு ஊடகங்கள் தகவல் என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளிவந்துள்ளது. இலங்கையின் தூதராக அட்மிரல் திசர சமரசிங்கவை ஏற்றுக்கொண்டதன் மூலம் ஆஸ்திரேலிய அரசு போர் குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பு அளிப்பதாக தமிழ் சமூகத்தினர் குற்றஞ்சாட்டுவதாக ஆஸ்திரேலிய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. ஆஸ்திரேலியாவுக்கான தூதுவராக முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் திசர சமரசிங்க நியமிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை வெளிவிவகார அமைச்சு கடந்த வெள்ளியன்று அறிவித்திருந்தது. இவரது நியமனம் குறித்த தகவல்கள் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் வெளியான போது ஆஸ்திரேலியாவில் வாழும் தமிழ் சமூகத்தினர் இவரை தூதுவராக ஏற்க கூடாது என்று பிரதமர் கிலாட் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். விடுதலை புலிகளுக்கு எதிரான போரில் இவர் இலங்கை கடற்படையில் பணியாற்றியவர் என்றும் போர் குற்றங்களில் ஈடுபட்டவர் என்றும் குற்றஞ்சாட்டி இருந்தனர். எனினும் அண்மையில் வெளியான ஐநாவின் போர்க்குற்ற அறிக்கையில் அட்மிரல் திசர சமரசிங்க குற்றவாளி என்று குறிப்பிடப்படவில்லை. ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தில் சமஷ்டி கட்சி உறுப்பினர் ஜான் முர்பி உரையாற்றிய போது அட்மிரல் திசர சமரசிங்க ஆஸ்திரேலியாவிற்கு பொருத்தமான தூதுவர் அல்ல என்று கூறியிருந்தார். இந்த நிலையில் அட்மிரல் திசர சமரசிங்கவின் நியமனம் இடம்பெற்றுள்ளதானது ஆஸ்திரேலிய தமிழர் சமூகத்தினரை கோபமடைய வைத்துள்ளதாக ஆஸ்திரேலிய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளதாக உதயன் தனது செய்தியில் குறிப்பிட்டுள்ளது. உதயனின் மற்றொரு முக்கிய செய்தியாக இலங்கை அரசுக்கு எதிரான கருத்தரங்குகளை வெளிநாடுகளில் தமிழனி நடத்தியுள்ளாராம். ரகசிய போலீசார் குற்றச்சாட்டு என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. விடுதலை புலிகளின் மகளிர் அணி தலைவி தமிழனி வெளிநாடுகளில் இலங்கை
இலங்கைக்கு எதிராக மகளிர் கருத்தரங்குகளை நடத்தியுள்ளதாக ரகசிய போலீசார் குற்றம் சுமத்தியுள்ளனர். விடுதலை புலிகளுடனான இறுதி யுத்தம் முடிவடைந்திருந்த நிலையில் புலிகளின் மகளிர் அணி தலைவி தமிழினி கடந்த 2009ஆம் ஆண்டு மே மாதம் 20ஆம் தேதி படையினரால் கைது செய்யப்பட்டிருந்தார். அதன் பின்னர் அவர் மீதான விசாரணைகள் முடிந்துள்ள போதிலும் வழக்கு தாக்கல் செய்யும் நடவடிக்கைகளை சட்டமா அதிபர் திணைக்களம் இதுவரை மேற்கொள்ளவில்லை. அவ்வாறான நிலையில் அவரது விளக்கமறியலை நீடிப்பதற்கான மனு மீதான விசாரணை நேற்று நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே ரகசிய போலீசார் மேற்கண்டவாறு குற்றம் சாட்டியுள்ளனர். அரச படைகளுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடியது மாத்திரமன்றி விடுதலை புலிகளின் பணத்தில் வெளிநாடுகளுக்கு சென்று அரசுக்கு எதிரான மகளிர் கருத்தரங்குகள் பலவற்றை நடத்தியுள்ளதாக ரகசிய போலீசார் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டினர். அத்துடன் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அறிக்கை சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள போதும் இன்னும் வழக்கு தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் ரகசிய போலீசார் குற்றம் சாட்டினர். இதனை அடுத்து எதிர்வரும் ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரை தமிழினியை விளக்க மறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் உதயன் பத்திரிகையின் இன்னும் ஒரு செய்தியாக ராணுவ பயிற்சி வழங்கும் திட்டத்திற்கு பல்கலை மாணவர் ஒன்றியம் எதிர்ப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. பல்கலைக்கழக மாணவர்களுக்கு ராணுவ பயிற்சி வழங்கும் அரசின் திட்டத்திற்கு நாம் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். அதேவேளை பெற்றோர் தங்களின் பிள்ளைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அரசின் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இவ்வாறு அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் தலைவர் சஞ்சீவ பண்டார தெரிவித்துள்ளார். மரதானையில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றும் போதே சஞ்சீவ இதனை தெரிவித்ததாக அந்த செய்தியில் மேலும் கூறப்பட்டுள்ளது. உதயனின் மற்றொரு செய்தியாக கசிப்பு வைத்திருந்த நபருக்கு 55,000 ரூபாய் அபராதம் கிளிநொச்சி நீதிமன்றம் விதித்தது என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. கிளிநொச்சி வட்டக்கச்சி பகுதியில் 5 போத்தல் கசிப்பு தயாரிப்பதற்கான கோடா மற்றும் கால் போத்தல் கசிப்பு என்பவற்றை வைத்திருந்த ஒருவருக்கு 55,000 ரூபாய் தண்டப்பணம் செலுத்துமாறு நீதிமன்றத்தால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி வட்டக்கச்சி பகுதியில் கசிப்பு தயாரிக்க பயன்படுத்தப்படும் 5 போத்தல் கோட்டா மற்றும் கால் போத்தல் கசிப்பு என்பவற்றை வைத்திருந்த நபர் ஒருவர் வட்டக்கச்சி போலீசாரால் கைது செய்யப்பட்டு கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இந்த வழக்கினை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட மாவட்ட நீதிபதி குறித்த நபருக்கு 55,000 ரூபாய் தண்டப்பணம் செலுத்துமாறும் தவறும் பட்சத்தில் 5 மாதம் சிறை அனுபவிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளார். உதயன் பத்திரிகையின் மற்றொரு செய்தியாக இதுவும் கிளிநொச்சி பிரதேசத்தில் மதுபோதையில் இருந்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறித்து ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. கிளிநொச்சியில் மதுபோதையில் இடையூறு விளைவித்த இருவருக்கு கிளிநொச்சி நீதிமன்றத்தால் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி கரடி போக்கு சந்தியை அண்டிய பகுதியில் இருவர் மதுபோதையுடன் வீதியில் சென்றவர்களுக்கு இடையூறு விளைவித்துக் கொண்டிருந்தனர். இதை அவதானித்த கிளிநொச்சி போலீசார் இவர்கள் இருவரையும் கைது செய்து கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினர். சம்பவம் தொடர்பான விசாரணைகள் நீதிமன்றத்தில் நடைபெற்றன. பின்னர் இவர்கள் இருவரையும் தலா 1,500 ரூபாய் செலுத்துமாறும் தவறும் பட்சத்தில் 1 மாத கால சாதாரண சிறை தண்டனை அனுபவிக்குமாறும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளதாக அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உதயனின் மற்றொரு முக்கிய செய்தியாக பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மாவை கோரிக்கை என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. பல்கலைக்கழக மாணவர்கள் ராணுவ போலீஸ் பிரசன்னத்திற்கு இடமளிக்காத வகையில் செயற்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜா கோரிக்கை விடுத்துள்ளார். யாழ் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு இடையிலான மோதல் செய்திகள் எமக்கு மிகுந்த வேதனை அளிக்கிறது. எதிர்காலத்தில் தலைமைத்துவத்தை ஏற்று பாரம்பரியத்தை காத்து முன்னுதாரணமாக திகழ வேண்டிய மாணவர்கள் பொறுமையுடன் தமது பிரச்சனைகளை தாமே தீர்க்க வேண்டும். போலீஸ் ராணுவ பிரசன்னத்துக்கும் தலையீட்டுக்கும் இடமளிக்காமல் பல்கலைக்கழக செயற்பாடுகளை தொடர வேண்டும் என்றும் மாவை சேனாதிராஜா கோரிக்கை விடுத்துள்ளதாக அந்த செய்தியில் மேலும் கூறப்பட்டுள்ளது. உதயன் பத்திரிகையின் மற்றொரு செய்தியாக 13வது அரசமைப்பு திருத்தத்தின் மூலமே தீர்வு இணக்கம் குறித்து இணைய கட்சிகளுடனும் பேச்சு. அரசு கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பு செயலாளர் சஜின் டி பாஸ் தெரிவிப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. 13வது அரசமைப்பு திருத்தத்தின் அடிப்படையிலேயே இனப்பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும். இந்தியாவும் இதையே ஆதரிக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் அரச தரப்புக்கும் இடையிலான பேச்சுக்களில் எட்டப்படும் இணக்கம் குறித்து இனிய கட்சிகளுடனும் அரசு பேச்சு நடத்தும். வெளிவிவகார அமைச்சின் செயற்பாடுகளை கவனிக்கும் ஜனாதிபதியின் இணை செயலாளரும் கூட்டமைப்பு அரசு தரப்பின் பேச்சுக்களின் ஒருங்கிணைப்பு செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சஜின் டிவாஸ் குணவர்தன இதனை தெரிவித்துள்ளார். கொழும்பிலிருந்து வெளியாகும் தமிழ் பத்திரிகைகளின் ஆசிரியர்கள் உடனான சந்திப்பு நேற்று நண்பகல் சினமன் கிராண்ட் ஹோட்டலில் இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் ஜனாதிபதியின் ஊடக பணிப்பாளர் பந்துல ஜெயசேகரவும் கலந்து கொண்டார். இந்த நிகழ்வில் அரசு தரப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பு பேச்சு, இலங்கை வரும் இந்திய குழு, மாகாண சபை அதிகாரங்கள், செனட் சபை அமைப்பு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. பத்திரிகை ஆசிரியர்களின் கேள்விக்கு பதிலளித்த சஜின் டிவாஸ் குணவர்தன 13வது அரசமைப்பு திருத்தத்திற்கு இணங்கவே இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும். இந்தியாவும் இதனையே ஆதரிக்கிறது. போலீஸ் மற்றும் காணி அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று கூட்டமைப்பு கூறுகிறது. ஆனால் இந்த பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியும் என்ற நம்பிக்கை அரசிடம் உள்ளது என
என சஜின் டிவாஸ் தெரிவித்ததாக அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உதயனின் மற்றொரு செய்தியாக கூட்டமைப்பு அரசு தரப்பு பேச்சுக்களில் முஸ்லிம் தரப்புக்கும் இடம் வேண்டும், பஷீர் செய்குதாவுத் கோரிக்கை என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. யுத்தம் நடைபெற்ற காலத்தில் பாதிப்புக்குள்ளான ஒரு சமூகம் என்ற அடிப்படையில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் அரசுக்கும் இடையில் நடைபெறும் பேச்சுக்களில் முஸ்லிம் தரப்பையும் இணைத்துக் கொள்ள வேண்டும். அத்துடன் பேச்சுக்கள் குறித்து மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இப்படி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தவிசாளரும் கூட்டுறவு உள்நாட்டு வர்த்தக பிரதிநிதி அமைச்சருமான பஷீர் செய்குதாவு தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் கூறியுள்ளதாவது, உலகம் பூராவும் நடைபெற்ற சகல பேச்சுக்களிலும் பகிரங்க தன்மை பேணப்படாத பேச்சுக்கள் தோல்வியில் முடிவடைந்துள்ளமை வரலாறாகும். பிரச்சனைகளுக்கு உள்ளாகியுள்ள இரு தரப்புகளுடனும் பேச்சுக்கள் நடைபெறுகின்ற பொழுது அது குறித்து மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். மக்களுக்கு தெரியப்படுத்தாத பேச்சுக்கள் சட்டபூர்வமான பேச்சுக்கள் அல்ல. பேச்சுக்களின் விவரங்கள் மக்களை சென்றடையாமல் தடுப்பது மக்களுக்கு செய்யப்படுகின்ற துரோகமாகும். கடந்த 2002ஆம் ஆண்டிலிருந்து இந்த நாட்டில் அரசுக்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையில் நடைபெற்ற பேச்சுக்களின் போது பகிரங்கமாக சொல்லப்பட்ட விடயங்களில் எந்த தோல்வியும் இடம்பெறவில்லை என்றும் ரகசியமாக நடத்தப்பட்ட பேச்சுக்களில் காணப்பட்ட உடன்பாடுகளால் பேச்சுக்கள் தோல்வி அடைந்தன என்றும் பஷீர் செய்குதாவுத் சுட்டிக்காட்டியுள்ளார். மாத்தளை ஜஹீரா கல்லூரியில் நடைபெற்ற விசேட நிகழ்வொன்றில் உரையாற்றும் போதே பஷீர் செய்குதாவுத் இதனை தெரிவித்ததாக அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் இங்கு தொடர்ந்து உரையாற்றிய பிரதி அமைச்சர் பஷீர், தமிழ் தேசிய கூட்டமைப்புடனான பேச்சுக்களின் விவரங்களை ரகசியமாக வைத்திருக்க அரசு முடிவு செய்துள்ளது. ஆனால் கல்வியில் எவ்வாறு ஒரு பகிரங்கத்தன்மை தென்படுகிறதோ அவ்வாறே இந்த நாட்டின் அனைத்து விடயங்களிலும் பகிரங்கத்தன்மை அவசியமாகும். விசேடமாக பேச்சுக்களில் பகிரங்கத்தன்மை மிக முக்கியமானது. 2002ஆம் ஆண்டு நடைபெற்ற பேச்சுக்கள் முடிவுற்று மீளவும் ஆரம்பிக்கப்பட்ட யுத்தமும் முடிவடைந்துள்ள நிலையில் தமிழ் மக்களிடையே பெரும்பான்மை ஆதரவை பெற்ற தமிழர் தரப்பு ஜனநாயக சக்தியான தமிழ் தேசிய கூட்டமைப்போடு அரசு பேச்சு நடத்துகிறது. யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் இந்த நாட்டில் எல்லா விடயங்களும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதே நியதி. வளர்ச்சி பாதையில் நாடு முன்னேறுவதற்கு சிறுபான்மை மக்களின் பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்பதில் சந்தேகமில்லை. இலங்கையில் யுத்தம் பரவி இருந்த காலத்தில் சகல மக்களும் எவ்வித இன மத பிரதேச வேறுபாடுகளும் இன்றி அச்சத்துடன் வாழ்ந்தார்கள். அந்த அச்சம் அகன்று நிம்மதியான வாழ்வு கிடைக்கின்ற சூழலில் இந்த நாட்டை முன்னேற்றுவதாக இருந்தாலும் நாட்டின் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து ஒன்றுபட்ட சமுதாயமாகவும் சமத்துவம் உள்ள மக்களாகவும் இலங்கையர் என்ற உணர்வுடன் தமிழ், சிங்கள, முஸ்லிம், பரங்கியர், மலாயர், மலையக மக்கள் என அனைவரும் வாழ வேண்டுமாக இருந்தால் பகிரங்க தன்மையும் சமத்துவமும் கல்வி முன்னேற்றமும் மிக முக்கியமானவை என பஷீர் செய்குதாவுத் கூறியுள்ளார். இவையே இன்றைய நாளிதழ்களில் வெளிவந்திருந்த முக்கிய செய்திகளாக இருந்தன. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.